வெல்கம் பேக் டு வாழ்க்கை ஆஃப் சுபாஷ். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டோம், நாங்கள் கல்பாக்கு வந்து சேர்ந்துட்டோம், ரூம் எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போது இது ஒரு குட்டி ஒரு vlog. இது என்னென்னா சூசைட் பாயிண்ட்டு நீங்கள் ஒன்று இருக்குது. நாங்கள் எங்கள் ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணி செக்இன் பண்ணிட்டு அந்த ஒரு ஹாஸ்டலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது நடந்து போயின்னு இருக்கோம். நானும் சோமேஷும் வீடியோ எடுக்கிறதா பிளான் இல்லை, ஏன்னா எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. மைக்கு வாய்ஸ் கூட வாய்ஸ் கேட்கும், இங்கே அமைதியாக தான் இருக்குது. வேணாம் 2 பேர். ஸோ கோப்ரோவும் எட்டுனரில், அதில் சார்ஜ் இல்லை, இதுலேயும் ஸ்டோரேஜ்னு அப்படியே நடந்து வந்துட்டோம். ஸோ குட்டிஸாக ஷார்ட்டாக ஒரு வீடியோ இது. என்னென்னா பாதி தூரம் வந்துட்டோம், அங்கேருந்து காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் எடுக்கிறதா பிளான் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா, எப்படி பயங்கரமாக இருக்கா. ஸோ வீடியோவை அங்கே ஆரம்பித்தோன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. ஸோ இங்கேருந்து இப்போ போகிற இடத்த காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த வழியெல்லாம் நாங்கள் வந்தோன்றதை போகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. சரியா, ஒரு குட்டி vlog. ஏன்னா நாளைக்கு தான் மெயின் vlog எடுக்க போகிறோம் நாங்கள். அது நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம் நாங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது ப்ராப்பராக எடுப்போம். இப்போயே வந்த டயர்டில் நாங்கள் அப்படியே சும்மா கிட்டே இருக்கிற ஒரு இடம் தானே, போய் நடந்தே போய் அப்படியே வந்துடலான்னு போயிருக்கோம். கோகிகள்லாம் இருக்குது, ஆனால் பயமாக இருக்குடா. ஆனால் அதாவது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாமே வண்டியில், காரில், இல்லை அந்த டெம்போ ட்ராவலர் மாதிரி வச்சுட்டு வராங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே சரி அப்படியே எங்கள் ஹோம் ஸ்டேலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, சரி நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். போயிடலாம். அப்புறம் காற்றுலேயே கரண்ட் அடிச்சிட்டு போகுது. அப்புறம் அந்த பக்கம் நிறைய இருக்குது ஐஸ். தானே வெயில், அங்கேயும் தான் வெயில் படுது. ஆனால் அது ரொம்ப ஹைட்டுன்றதுனால போல் அங்கெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்குது. எங்கடா வரவே இல்லை, அடுத்த ஊரே வந்துடுச்சு. இல்லை இங்கே எங்கேயாவது தான் பார்த்துட்டு போயிடுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நின்றுட்டு இருக்காங்க பாரு எல்லாம். அட் லாஸ்ட் வந்துட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. இப்போ அங்கேருந்து கீழே பார்க்கணுமா? அடுத்து ஏதோ ஊர் வந்துடுச்சு பாரு, பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே எக்கச்சக்க பேர் ரீல்ஸ் எடுத்துன்னுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே எல்லாம் எழுதிட்டாங்க, ஷாஜான் லவ் மும்தாஜ், அது இதுன்னு தானே, ரோமியோ ஜூலியட்டு, இன்னும் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இங்கே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க பாரு. என்ன ஸோ அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டானுங்க. இங்கேயும் ஏதோ எழுதி வச்சுருக்கானுங்க, அங்கே எழுதி வச்சுருக்கானுங்க. இங்கேருந்து குச்சி செத்தானுங்களா நிறைய பேர், அதனால் சூசைட் பாயிண்ட்டா என்னன்னு தெரில. ஆனால் அப்படியே நேராக கீழுக்கு போகுது, தெரியுதா அந்த இடத்துல. இப்போ மற்ற இடத்துலலாம் ஒரு மாதிரி சரிகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு, இது டைரெக்டாக அப்படியே கீழுக்கு போகுது. அதனால தான் இங்கே இவனுங்க ஏறுவானுங்கன்றதுக்காகவே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க இங்கேருந்து இங்கே வரை மட்டும். இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுறானுங்கன்னு அப்பயும் போய் எழுதியிருக்கானுங்களே, ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் எட்டுன்னு வந்து. இவனுக்கு வேலை வச்சு விட்டானுங்க, கேமராமேன் வேலை. எனக்கும் கேமராமேன் வேலை பார்ப்பான், ஊருக்கும் பார்ப்பான். சுபாஷே சுபாஷே அந்த மாதிரி தான் இருக்குது, அதோட டேஞ்சராக இருக்குடா. இப்படி போகிற இடம் எல்லாமே எங்களுக்கு ஒரு மாதிரி சூசைட் பயத்தை தான் காட்டின்னு போயின்னு இருந்துச்சு. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே தானே. ஆனால் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழுக்கு போகுது. அது பாரு, யாரோ ஒன்று தலையை வெளியே விட்டு வருது பாரு அந்த பக்கம் ஓ அது வீடியோ எடுக்கிறானுங்கடா அதை. ஓ ஸோ சிம்ரன்
தலைக்கு குளிச்சிருக்கோம், அதுதான் பந்து அப்படி. ஸோ என்னன்னா இதோ இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு ஸ்லோப் இருக்குது, அதெல்லாம் காட்ட வேணாம், காட்ட முடியாது. அங்கே என்னன்னா அப்படியே இப்படி ஸ்விங் அப்படி இருந்துச்சு அங்கே. அதை நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கானுங்க. நாங்களும் ஒரு 2 ஃபோட்டோ போட்டோம். வந்ததுக்கு கேமராமேன் வேலை பார்த்தோம், சோமேஷ். ஒரு 2 பேர் ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோதான். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயின்னு இருக்கோம். இன்றைக்கி பெருசாக வேறு ஏதாவது இடத்துக்கு போவோமான்னு தெரில. அந்த பக்கம் போய் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்குன்னு வீடியோ அப்படியே முடிச்சிக்க முடியாதுல்ல. இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம், சாப்பிட்றோம், எங்கே இருக்கோம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் அடுத்து வர வீடியோஸை நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு தலைக்கால் இல்லாமல் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். திடீர்னு எங்கள் பாட்டுக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த வீடியோ ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு இன்னும் அழகாக இருக்குது. இங்கே மொத்தமே சூசைடாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம அந்த பக்கம் அழகாக்கிற ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற அந்த வீடெல்லாம் காட்டுறேன். இங்கே கல்பானாலே ரீல்ஸில் ஒரு வியூ பார்ப்பீங்களே, அந்த வியூவில் தான் நாங்கள் தங்கின்னு இருக்கோம். ஸோ அந்த வியூவெல்லாம் காட்டுறேன். ஸோ அந்த சைட்லேருந்து தான் நம்ம வந்தோம். அப்படியே வந்தோன்னா ரிவர்ஸில் முடிச்சுட்டு வந்துன்னு இருக்கோம். ஃபுல்லாகவே ஆப்பிள் மரங்க இருக்காங்க. நாங்கள் இருக்கிற ஹாஸ்டல்லேருந்து, அது ஹாஸ்டலில் ஹோம் ஸ்டே வராது, ஹோம் ஸ்டே. அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ரோட் இந்த பக்கமாக இருக்கட்டும் அந்த பக்கம் ஃபுல்லாக ஆப்பிள் மரங்களாக இருக்குது. இதெல்லாம் சீசன் டைமில் வந்தால் எதுவும் சொன்னாங்களே, அந்த காலையில் ஒரு ஆண்டி கிடச்சாங்க, செப்டம்பர் இல்லை அந்த மாதிரி டைம்லலாம் அறுவடை பண்ணுவோம் நாங்கள், அந்த மாதிரி டைமில் வர வேண்டியது என்னென்னு சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் இது ஃபுல்லாக ஆப்பிளாக இருக்கும். பிடுங்கெல்லாம் விடுவாங்க தானே, கை வச்சு அவ்வளோதான், ஆனால் பிடுங்க விடுவாங்கடா. ஸோ அந்த மாதிரி டைமில் வாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லோரும் நம்ம ஏரியா சைடில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மரமாச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஓனராக இருந்தால் ஸ்டே பண்ணுற ஓனர் கூட வச்சுருந்தாரு, என்ன ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாரு. அங்கே இது பிடுங்கிடுவாங்களா தெரில, ஆனால் நம்ம தங்குற ஸ்டேலெல்லாம் பிடுங்கிட்டுருப்பாங்களா. எதிர்க்க 2-3 வச்சுன்னு இருக்காரு அவர். ஸோ அந்த மாதிரி போய் முன்னே திரும்பி அப்படி பண்ணால் அங்கே வந்துடும் எங்களுது. அங்கே போய் காட்டுறான் நான். என்ன எல்லாத்தையுமே காட்டலான்னு தான் இருக்குது. அப்படியே லைவ் போட்டு விட்டுறலான்னு. எங்கே திரும்பினாலும் இப்படி பார்த்தாலும் ஃப்ரேம் பாருங்கள், ஜீன் இருக்குது. இப்படி பார்த்தாலும் எப்படி இருக்குது, அந்த வண்டி சும்மா நிற்கிறது கூட எப்படி இருக்கு பாரு. மாதிரி அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்பினா பூவெல்லாம் விழும். எடுத்துக்கோங்க வீடியோன்னு. அந்த மாதிரி எவ்வளோ எடுத்தாலும் பாரு என்ன, இந்த ஸ்டோரேஜ் தான் காலி ஆகுமே தவிர வியூ காலி ஆகாதுன்ற அளவுக்கு இருக்குது. அப்படியே போயின்னு இருக்கோம் நாங்கள். என்ன பண்ணுறதுன்னு, சும்மா இருக்கிறதுக்கு கிட்ட என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு தான் சரி இங்கே போய் வரலாம். இவரோட ரெடியானார். சரி இவரு கம்முன்னு ஒரு இடத்துல உட்கார்றது பிடிக்காது, ஓடினே பண்ணுவான், ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி. சொல்லப்போனால் இந்த பிளான்லே இல்லை. அப்புறம் பார்த்தா எனக்கு ட்ரெயின் கொஞ்சம் கிடைக்கல. ஸோ அதனால் சரி அடுத்த வாரம் ட்ரெயின் திருப்பி புக் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் சுபாஷ் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். அந்த வீடியோலேயே பார்த்துருக்கீங்களா, அந்த அம்ரித்சர் வீடியோலேயே சொன்னோம்ல மேட்ரு என்னென்னு சேர்ந்தோன்னே. ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு சுபாஷ் வந்து என்னோடய பிளானில் ஜாயின் ஆனான். இப்போ நான் லைட்டாக அப்படியே சுபாஷோட பிளானில் ஒரு 10-20% பிளானில் மட்டும் இருந்துட்டு கட்ரா போகிறது அவன் பிளானு. சரி நானும் அந்த பக்கம் தானே வந்துன்னு இருக்கேன், நான் இங்கே வர்றது என்னோடய பிளானு. சரின்னு அப்படியே அவங்க கூட போய் கட்ரா சேர்ந்துக்கினேன். அதுக்கப்புறம் சரி பிரிஞ்சிடலாமான்னு யோசித்தோம். ஆனால் எப்படி நம்ம பிரியிறதுன்னு சரி வா அப்படின்னு இவன் கேன்சல் பண்ணிட்டான். அது வேறு என்ன சொல்கிறது, ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு புக் ஆகுது ஆக்சுவலி கன்ஃபார்மே ஆகலைன்னு உட்காந்து அழுதுனோம் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அது ஒன்றுமே ஆகலை, அது வேஸ்ட்டு, கேன்சல் ஆகிப்போச்சு. அப்புறம் சரி இப்போ என்ன பண்ணுறது, திரும்பி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் இல்லை. அடுத்து 1 வாரத்துக்கு தேடி பார்த்தோம், இல்லை. அப்போது இங்கே உட்காந்து இருக்கிறதுக்கு வா நம்ம போகலாம், அவ்வளோதான், என் பிளானில் சேர்ந்துக்கோ, கல்பா போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இப்போது சுற்றின்னு இருக்கோம் கல்பா. அங்கங்கே உக்காந்து எங்கள் பாட்டுக்கு 10 நிமிஷம் நடந்தால் ரூமுக்கு போயிடலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, அடுத்து சங்கர் ரேஞ்சுக்கு அங்கங்கே வீடியோ எடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கான்.
ஏன்னா வியூ அந்த மாதிரி இருக்குது. ஒரு திரும்புக்கு அங்கே ஒரு மாதிரி இருந்துச்சா, அப்படி இங்கே பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தா அந்த பூவை எடுக்கலாம். எங்கே அதில் உட்காருதா? எடுத்து கொடுக்கட்டா? இந்த வண்டுகள் ஆண்டில் தான் இருக்குது. இந்த பூவை சுற்றி அப்படியே ஒரு வண்டு சுற்றிட்டே இருக்கு. அது இங்கே மட்டும் தான் சுற்றுமா? நம்ம ஊரில் வண்டு சுற்றுறது இல்லையான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? சத்தம் கேட்குதா? பாருங்க. ஸோ கல்பானால நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வியூ பார்த்துருப்பீங்களா? ஸோ கரெக்டாக அங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். பஸ்காரங்க வந்து விட்டு போயிட்டார் ஒரு காலில். அப்படியே இங்கே பார்த்தோன்னா கீழே ஒரு படிக்கட்டு இறங்கும். ஸோ இங்கே தான் எங்கள் ஹோம் ஸ்டேவும் இங்கே தான் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த பக்கம் தான் போயிருந்தோம். நாங்கள் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து சேர்ந்தோம். இப்போ போய் குளிச்சுட்டு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதா என்ன அது பார்க்கணும். அதுக்கப்புறம் வேணால் வரலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஒரு 1-2 நல்ல ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா மண்டையில் தொப்பி போட்டுனே எல்லா ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே ஏறி இறங்கிறதுக்கு மூச்சு வாங்குது தானே, ரொம்பவே அப்படியே மேலே போ ஹைட்டில் இருக்கிறதுனாலையா? ரொம்ப ஹைட்டில் இருக்கலாம். நல்லா ஒரு 2 டைம் போய் வந்துட்டோன்னா நார்மல் ஆயிரும். இன்னொரு வேறு தானே கால் வலிச்சிட்டு கட்டுறா வேறு ஏறணும் இல்லை. நாங்கள் அதெல்லாம் இதுக்கு முன்னே வந்துட்டுருக்கோம். அந்த வீடியோ அதெல்லாம் ஏறி முடிச்சுட்டு தான் இங்கே வந்தோம் நாங்கள். அதனாலேயே பாதி காலெல்லாம் ஷேக் ஆகுது. இந்த மாதிரி இறங்க முடியல. இறங்குறத விட ஏறுறது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது, ஷாக் அடிக்குது. அப்போ தெரில, அப்போ கொஞ்சம் வலி இருந்துச்சு. எங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஏறிட்டோம், பேசினே இறங்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கொஞ்சம் பின்னாடி காலோட அந்த காஃப் அதெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் சரி ஆயிடுச்சு, அவ்வளோதான், நார்மல் ஆகிட்டுருந்துச்சு. இப்போ திரும்பி வந்து இங்கே இப்படி ஏறி இறங்கி இப்போ இவ்வளோ தூரம் வேறு சூசைட் பண்ணுறோன்னு வேறு போனோம், சூசைட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா திரும்பி கால் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இது ஒரு நல்லா தானே, இங்கே அங்கே யார் மாடி வேணாம் மேலாலும் போகலாம், யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல. வியூ எப்படி இருக்கு சுற்றி தெரியுது தானே. இதுதான் எங்களது ஹாஸ்டல், ஹோம் ஸ்டே. கொடி ரெட் கொடி வச்சுருக்காங்களே, இது யாரதோ தெரியல, மொட்டை மாடி. இது இவங்க மொட்டை மாடியா என்னன்னு தெரியல இருக்குது. அப்புறம் இன்னொன்று, கல்பானாலே ஒரு இடத்துலேருந்து ஒரு காட்டுவாங்க பாருங்கள், கல்பான்னு ஒரு புத்தர் காட்டுவாங்க பாருங்கள், அது இங்கே இருக்குது, மரமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து அந்த புத்தர் உக்காந்து அப்படியே இந்த கோயில் பார்க்குற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அப்படியே பயங்கரமாக இந்த மலை மாதிரி நீங்கள் நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நானும் அதில் தான் பார்த்தேன். திடீர்னு நாங்கள் நடந்து வரும்போது தான் பார்த்தேன், அப்படி இந்த இடம் தானே அதுன்னு. அங்கேருந்தான் எல்லாம் ரீல்ஸ் எடுப்பானுங்க, கல்பான்னு. ஸோ எல்லாம் இதுதான் நம்ம ஹாஸ்டலு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஹாஸ்டல் இருக்கும் இங்கே. நீங்கள் வந்தீங்கன்னா கூட எக்கச்சக்கமாக இருக்கும் இங்கே. ஃபுல்லாகவே ஹாஸ்டல். கிடைக்கலனா என்ன பண்ணுறது, நல்லா யோசித்தாள். இதுவும் ஹாஸ்டல் தான், அதுவும் ஹாஸ்டல் தான். இது மாடி மேலே இது ஒரு சிங்கிள் ரூம், இதுவும் ஹாஸ்டல் தான், இதுவும் ஹோம் ஸ்டே தான். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஒரு டேர்ன் நாங்கள் இது ஹோம் ஸ்டே, அந்த ரெட்டு ஹோம் ஸ்டே, எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க. நாங்கள் தங்குற ஹோம் ஸ்டேவோட பேர் நான் ப்ராப்பராக கூட ஒன்று எடுக்கலாம் தனியாக, இது மட்டுமே ப்ராப்பராக கொஞ்சம் சாயந்தரம் டைமில். இப்போ சும்மா எடுத்துகிட்டு இருக்கோம், நாங்கள் போய் வந்தோம், சரி காட்டலான்னு. ப்ராப்பராக அழகாக காட்டுறோம் நான். இந்த ஃபுல் எங்களது ரூமு எவ்வளோ ஆச்சு எல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக ஒன்று ரெக்கார்ட் பண்ணலாம் தானே.
இது ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்குது. இதுதான் எங்கள் ரூம். இதுதான் எங்கள் ரூம்லேருந்து வியூ எப்படி இங்கே அப்படியே வரோமா, இங்கே வந்து கதவு திறப்போம். இங்கே பெரிய பெரிய ரூமும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் இப்படி கதவு இப்படி சோமேஷ் திறக்கலான்ற போது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தேன்னா வியூ எப்படி. ஸோ இதுதான் நம்ம ரூம். குட்டியாக ஒரு சின்ன ரூம், 2 பேருக்கான ஒரு குட்டி ரூம். இது ஒரு பாக்ஸ் சைஸ் தான் இருக்குது மொத்தமாகவே. ஆனால் குளிருக்கு நல்லா சூடாக இருக்கும். ஜன்னல் திறந்தால் வியூ வியூ. முக்கியமாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அதில் ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்படின்னாலும் ஒரு குட்டி பாத்ரூம். இதுவும் வேலை செய்யுது, குளிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெருசாக இந்த ரூமில் எதுவுமே இல்லை. இந்த ரூமுக்கு காசு கொடுக்குறதே இந்த வியூக்காக தான். எப்போ நீங்கள் வெளியே வந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகான வியூவை பார்க்கலாம் நீங்கள். இங்கேயும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தான். இங்கே நம்ம ரூம் எடுத்திருந்தோம்னா இங்கே பால்கனி இருக்குது, நம்மளுக்கு பால்கனி வியூ காட்டலாம். இங்கே இருந்து அப்படியே சாயந்தரம் டைமில் பாரு, இன்னைக்கு சாயந்தரம் வந்து உட்கார வேண்டியது தான். இங்கே உட்காந்துட்டு அப்படியே இங்கே டீ குடிப்பாங்க போல், அதுக்குன்னு போட்டு வச்சுருக்காரு. இந்த ரூமெல்லாம் எடுத்தால் இங்கே உட்காரலாம். அப்படி அங்கே எடுத்தால் என்ன, நீங்கள் யாரும் இல்லை சாயந்தரத்தில் வந்து இங்கெல்லாம் உட்காந்துக்கோங்க, வேலை செய்கிறதுனா அங்கே உட்காந்து பண்ணி நல்லா சொல்லி வச்சுருக்காரு அவர். இவனும் இருக்காங்க, ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் இருக்கானுங்க. அவ்வளோதான். குளிச்சுட்டு சின்ன வீடியோவாக எடுக்கலான்னு பார்த்தா இதே பெருசாக போயின்னு இருக்குது. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு ஹீட்ரு போட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். சாயந்தரம் அங்கெல்லாம் போகலாம், சரிங்களா? குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே எங்கள் தலைவர் உக்காந்துக்கிறாரு. இந்த சின்ன சார் இருக்கார் பாருங்க, இதுதானே அதான் நம்ம ஹோம் ஸ்டே தெரியுது. அங்கே வந்து எங்கே அப்படியே சிக்குன்னு இந்த சிமெண்ட் வழியை பிடிச்சி அப்படியே இங்கே வந்திருக்கோம் நாங்கள், அந்த கல்பா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. சில கல்பா பொடிஸில் இருக்காங்க. செருப்புடுறதா யாருமே களத்துலையே. இப்போ இங்கேருந்து தான் நம்மளுக்கு அந்த இது தெரியும். ஃபுல் வீடியோ எடுக்கிறானுங்களே. நம்ம வந்த நாள் தெரிச்சிட்டானுங்கடா எல்லாரும். இப்போ பாரு, தெரியுதா? இதானே போடுறது இவனுங்க. இன்னும் இந்த ஊருக்காரங்களே நம்மளே துரத்திட்டோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புத்தர் உட்காந்து இருப்பார். இது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள், கல்பா ரீல்ஸில். இங்கேருந்து இவர் புத்தர் பார்த்தீங்கன்னா இவரோட வியூ எப்படி. ஸோ எங்கள் டே 1 இன் கல்பா இப்படி தான் போச்சு. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன், எக்கச்சக்கமாக வளரி வச்சுருக்கோம். ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நானே கட் பண்ணி தூக்கிட்டேன், அவ்வளோ வளரி இருக்கும். ஸோ காரணம் என்னென்னா, லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 நாளைக்கு மேலே ஆச்சு சரியாக தூங்கி. ஸோ நைட்டு தான் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் 7 மணிக்கு தான் இங்கே மேலே வர்றதுக்கான பஸ் கிடச்சிச்சு, கல்பாக்கு வர்ற பஸ்ஸு. ஸோ மொத்தத்தில் தூங்கவே இல்லை. லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா தூங்காமல் சுற்றின்னு இருக்கோம். இன்றைக்கும் உட்கார வேணாம் ரூமில் சும்மான்னு சூசைட் பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் இங்கே இருக்கிற லோக்கல் கோயிலுங்களெல்லாம் சுற்றணும். அதுக்கப்புறம் அப்படியே கிளிப்பாக சும்மா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு ப்ராப்பர் கல்பா வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வரும், ஒரு ப்ராப்பர் டே இன் கல்பா வீடியோ ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பயங்கரமாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், மலை ஏறி இருக்கோம், ஐஸில் விளையாடி இருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோ. அவ்வளோதான். இன்றைக்கி அந்த நாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. கோயிலுங்களெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு லோக்கல் மேட்சை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து ரூமுக்கும் ஒருத்தன் வந்துட்டான், இவன் பேர் தான் ரிச்சர்ட். ஸோ இவனும் அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இவன் கூட வந்து நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் நாளை பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டோம். ஃபைனலாக ஒரு 3 நாள் கழித்து நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைனலாக கிடச்சிச்சு.
அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். பெருசாக கண்டென்ட் இருந்திருக்காது. ஆனால் அடுத்த வீடியோ பயங்கரமாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க.